வணக்கம். இது இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் பிஹெச் மதிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதில் வந்து இருக்கிற கணக்கு ஏற்கனவே முன்னாடியே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோவில் நம்ம தனியாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. இதில் என்ன அப்படின்னா, பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஃபார்முலா pH -log H ப்ளஸ் ஹைட்ரஜன் அயனி பேஸ் வந்து 10. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.01 மோல் வந்து HNO3 இருக்குது. அதாவது இவ்வளோ இதுதான் வந்து H ப்ளஸ்ங்கிற பிளேஸில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஃபார்முலாவில் H ப்ளஸ்ன்றதுல இந்த இடத்துல H ப்ளஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 0.01 போடுறோம். ஸோ 0.01 என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒருவேளை நீங்கள் மேத்ஸ் தெரியாதவங்க இருக்கீங்கன்னா சொல்கிறேன். 0.01 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 2 டிஜிட் இருக்குதா? அப்போ டினாமினேட்டரில் 2 0 சேர்த்துக்கணும், மேலே இருக்கிற 1 போட்டுக்கணும். அப்போ 1/100ன்னு அர்த்தம். இது என்ன எழுதலாம்? 1/10² எழுதலாமா? 100 10² எழுதலாம். இந்த 10² மேலே போயிடுச்சுன்னா -2ன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு மீனிங். அதுதான் இங்கே என்ன எழுதியிருக்காங்க, அந்த எழுதியிருக்காங்கல்ல, -log 1 × 10⁻². ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்கிறோன்னா, லாக் எடுக்கிறோம். லாக் எடுக்கும்போது நீங்கள் வந்து இப்படி தான் 1 இன்ட்டுன்னு போட்டு தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும்னு இல்லை. நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால டேரெக்டாக இப்படியே போட்டுடலாம். இதெல்லாம் உட்காந்து 1 இன்ட்டுலாம் போடணும்னு இல்லை. 10⁻² இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா நமக்கு இங்கே என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். லாகு 10 இங்கே வந்து என்ன வருது? 10⁻² இருக்குதா? இந்த பவரில் இருக்க -2 வந்து இங்கே முன்னாடி வந்துடும். அப்போ இது என்ன ஆயிரும்? +2 ஆயிரும்ல. ஆகிட்டு லாகு 10/10 இருக்கும். இதுக்கு வேல்யூ என்ன? இதுக்கு மதிப்பு என்னென்னு பார்த்தோன்னா 1. அப்போ 2 × 1 என்னது? 2. இதுதான் பிஹெச். இதே மாதிரி நம்ம எத்தனை கொடுத்தாலும் என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி பிஓஹெச் கேட்டாலும் இதே தான். பிஹெச் கேட்டாலும் பிஓஹெச் கேட்டாலும் இதே தான். இங்கே 1 × 10⁻9 போட்டிருக்காங்களே, நம்ம வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால இந்த 1 வந்து விட்டுறலாம். அப்போ 10⁻9 எடுக்கிறோம். நம்ம ஷார்ட்டாகவே இதிலே போட்டுடலாம். மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. அப்போ -+9 ஆயிரும். அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். பாருங்கள், ஷார்ட்டாகவே போட்டு. அடுத்து இன்னொன்று என்னென்னா, பிஹெச்சுக்கும் பிஓஹெச்சுக்கும் என்ன தொடர்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஹெச்னா ஹைட்ரஜன் அயனி, ஓஹெச்னா ஹைட்ராக்சைடு அயனி. அவ்வளோதான். ஆனால் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 14 கிடைக்கணும். இதுதான் மீனிங். இந்த கிட்டிருக்காங்கல்ல, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று கொடுத்துருப்பாங்க 11.76 பிஓஹெச். நமக்கு என்ன வேணும்? பிஹெச் வேணும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 14 வரணும். அப்போ 11.76 கூட எதை ஆட் பண்ணால் 14 வரும்னு பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? 14லேருந்து சப் பண்ணிடலாம். 10ல் 6 சப் பண்ணால் 4, 9ல் 7 2, 2.24. அவ்வளோ. சரி, இதே மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம்? கணக்கை ஷார்ட்டாகவே போட்டுடலாம். நான் சொன்ன அதே மெத்தடு தான். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 இது ஷார்ட்டு தான். 1.0 × 10⁻³ கொடுத்துருக்காங்களா? நமக்கு இதை விட்டுறலாம். இங்கே -3 இருக்குது. இது ஃப்ரண்ட்டில் வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ +3 ஆன்சர். இது போடும்போது கொஞ்சம் பார்த்து போடணும். 1 வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி வரும்போது நம்ம லைட்டாக பார்த்துட்டு போடலாம். இங்கே 5 × 10⁻5 கொடுத்துருக்காங்களா? இது நம்ம போடுறோம். இதில் என்னென்னா, இந்த இருக்கு பாருங்க, 5 × 10⁻5 கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு மோல் சல்ஃபியூரிக் அமிலத்துக்கும் 2 H+ அயனி இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியே அங்கே பார்த்தோம்ல, இரட்டை காரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் 2 H+ இருக்கும். இப்போ நமக்கு 1 தானே கொடுத்துருக்காங்க, 5 × 10⁵. அப்போ இங்கே 2 எடுக்கும்போது அது 10 ஆயிரும்ல, கரெக்டாக? அப்போ 2 × 5 வந்து 10. அப்புறம் இங்கே 10⁻5 ஆல்ரெடி இருக்குது. இப்போ 2 × 5னா 10 ஆச்சா? 10 × 10⁻5. இப்போ ஆல்ரெடி இங்கே 10ல் பவரில் 1 இருக்குது. இந்த 1 - 5 என்னது? 10⁻4. ஆல்ரெடி நமக்கு இங்கே ஃபார்முலா படி மைனஸ் இருக்குமா?
அதாவது இந்த தானே ஃபார்முலா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகி ஆன்சர் என்னது 4. புரியும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா இன்னொரு வாட்டி என்ன சொல்கிறேன். என்னென்னா நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா H2SO4 கொடுத்துருக்காங்க. ஸோ H2 அப்படின்னாலே அங்கே எத்தனை 2 இருக்குல்ல, 2 ஹைட்ரஜன் அயனி இருக்குது. அதனால் ஒரு ஹைட்ரஜன் அயனிக்கு நமக்கு 5 × 10⁻³ -5 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஹைட்ரஜன் அயனியாக மாறும்போது 2 × 5 எவ்வளோ ஆச்சு, 10 × 10⁻⁵ ஆயிரும். ஆல்ரெடி இங்கே 10ல் ஒரு பவரில் 1 இருக்குதா, இங்கே இன்ட்டு இருக்கிறதுனால இங்கே பவரில் இருக்கிறத நம்ம அப்படியே ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணுறதுக்கு இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால 1 - 5 போடுறோமா. ஸோ 1 - 5 என்னது -4. அப்போ இது என்னவாச்சு 10⁻⁻4 நம்ம கையில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்த ஷார்ட்கட் படி இங்கே -4 இருந்துச்சுன்னா +4 மாற்றிடுவோம். அதுதான் pH லெவல் வந்துச்சா. அடுத்தது இது என்னதான் NaOH. OHனா நமக்கு ஆக்சைடு ஆயிரும்ல, ஆக்சைடு ஆயிரும். அப்போ வந்து pH மதிப்பு கண்டுபிடிக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி இந்த -4 ஃபஸ்ட்டு +4ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும். அங்கே -4 இருக்குல்ல, அப்போ ஆன்சர் படி நமக்கு என்ன வரும் +4 வரும். ஆனால் நமக்கு இப்போ OH வரதுனால இங்கே கிடைக்கிற இந்த 4 கூட எதை ஆட் பண்ணால் 14 கிடைக்கும், நமக்கு 14 தான் கிடைக்கணும். அப்போ இந்த 4 கூட எதை ஆட் பண்ணணும் 10, அந்த 10 தான் ஆன்சர். அவ்வளோ இப்படியே பார்த்தே போடலாம் ஷார்ட்டாகவே. இங்கேயும் என்ன போட்டிருக்காங்கன்னா ஹைட்ரஜன் அயனி போட்டிருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் அயனினா நமக்கு பிரச்சனை கிடையாது. 10⁻⁻8 இருக்குது, -8 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது +8, அவ்வளோதான். அடுத்தது pH மதிப்பு கொடுத்துருக்காங்க, POH கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். pH POH ரெண்டுமே என்ன பண்ணணும்னா 2 ஆட் பண்ணால் 14 வரணும். ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது 4.5 இருக்குது. அப்போ 4.5 கூட எதை ஆட் பண்ணால் 14 கிடைக்கும், அல்லது 14லேருந்து சப் பண்ணிடலாம். 5 9.5 இது மனசுலேயே போட்டுடலாம். 4.5 கூட எதை ஆட் பண்ணால் 14 கிடைக்கும் 9.5, அவ்வளோதான். சரி, இந்த கணக்கு வந்து இது இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட்கட்லேயே போட்டுடலாம். வேறு ஏதாவது எக்ஸசைஸில் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட்டாக இருக்குதுன்னு தெரியல, நான் சொல்கிறேன். இதில் இல்லைன்னு நினைக்கிறேன்ல, இருந்தால் பார்ப்போம். கணக்கீடுகள் இருக்கே, இந்தா pH மதிப்பு 2 கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் அயனியின் செறிவின் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 10⁻⁻4 போட்டிருக்காங்களா. HNO3 H ஒன்று தான் இருக்குது, அதனால் pH கேட்டாங்கன்னா 4 போட்டுடலாம் ஷார்ட்டாக. -4 +4 ஆயிடும். இங்கே வந்து KOH கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஒரு 5 இருக்கா, -5 வந்து +5 ஆகும். 5 கூட எதை ஆட் பண்ணால் 14 வரும் 9. அப்போ இதுக்கு ஆன்சர் 9. கரெக்டாக. அடுத்தது ஹைட்ராக்சைடு அயனி செறிவு கொடுத்துருக்காங்க. ஹைட்ராக்சைடு அயனி செறிவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் 11 வருமா. ஹைட்ராக்சைடுக்கு 11 வந்துருச்சு. pH வேணும்னா இது கூட 3 ஆட் பண்ணணும். அப்போ இதோட pH மதிப்பு வந்து 3. கரெக்டாக. இந்த மாதிரி நம்ம ஷார்ட்டாக போட்டுடலாம். இதுவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா pH மதிப்பு 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட்ரஜன் அயனியோட செறிவின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. pH மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஹெச்சோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். இது வந்து ரிவர்ஸில் போகணும். இந்த ஒரு கணக்கு மட்டும் நான் அப்புறமா சொல்கிறேன். அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இது மட்டும், மீதி எல்லாமே ஓகே தான், போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். புரியலன்னா இன்னொரு வாட்டி வேணால் சொல்லிடுறேன். நமக்கு என்ன செய்வாங்கன்னா pH வேல்யூ கேட்பாங்கள்ல, அப்படி கேட்கும்போது 1 × 10⁻⁻ என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றி +5ன்னு மாற்றிடணும். இதுதான் pH. இன்கேஸ் pH கொடுத்து POH கேட்டாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5 கூட எதை ஆட் பண்ணால் 14 வருதுன்னு பார்க்கணும். அப்போ +9 தானே, அதான் இதோட. இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். அவ்வளோ. தேங்க்யூ.